ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ குரூப் 2 2A மெயின்ஸ், அதாவது சிலபஸ் எப்படி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2 பணிகளுக்கான முதன்மை தேர்வு மெயின்ஸில் வந்துட்டு தாள் 1 தாள் 2 2 இருக்குது. தாள் 1ல் வந்துட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு. இது வந்துட்டு 10ஆம் வகுப்பு தரம். இதில் வந்துட்டு அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்துட்டு 100 மதிப்பெண்கள். இதுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம். இது குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்துட்டு 40 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாள் 2 பொது அறிவு. இது வந்துட்டு பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்ட். இது வந்துட்டு அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம். இது குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் வந்துட்டு 90 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இது தேர்வின் வகை வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். விருந்துரைக்கும் வகை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே தாள் 1 அண்ட் தாள் 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரூப் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுலேயுமே தாள் 1 தாள் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருக்காங்க. தாள் 1ல் வந்துட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். இது வந்துட்டு 3 மணி நேர எக்ஸாம். இது வந்துட்டு 100 மதிப்பெண்கள் வந்துட்டு கேட்குறாங்க. குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் வந்துட்டு 40 மார்க்கு. இது வந்துட்டு விரிந்துரைக்கும் வகை வந்துட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாள் 2ல் வந்துட்டு பேப்பர் 2ல் என்ன கேட்குறாங்கன்னா, பொது அறிவு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு, பொது தமிழ் அல்லது பொது இங்கிலீஷ் வந்துட்டு கேட்குறாங்க. பொது அறிவு வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் பட்டப்படிப்பு தரம். இது வந்துட்டு 100 மார்க்குக்கு வந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு, பொது தமிழ் அல்லது பொது இங்கிலீஷ், இது ரெண்டுமே வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான், 10ஆம் வகுப்பு தரம் தான். பொது நுண்ணறிவு மற்றும் பொது பகுத்தறிவில் வந்துட்டு 40 மார்க்குக்கு வந்துட்டு, அதாவது 40 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்தில் வந்துட்டு 60 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. இது வந்துட்டு 3 மணி நேரம் எக்ஸாம். இது இந்த தாள் 2 வந்துட்டு 300 மதிப்பெண்கள். இதுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் வந்துட்டு 90ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் தான், கொள்குறி வகை. இது வந்துட்டு இப்போ கணினி பேஸ்டு டெஸ்ட்டாக வந்துட்டு மாற்றிருக்காங்க. கணினி வழி தேர்வை வந்துட்டு கம்ப்யூட்டரில் தான் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் வந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு மொத்தம் 200 கீழே வந்துட்டு பொது அறிவில் 100 கொஷின்ஸ், பொது நுண்ணறிவு பகுத்தறிவில் 40, பொது தமிழ் அல்லது இங்கிலீஷில் 60, மொத்தம் 20 வினாக்கள். பேப்பர் 2ல் வந்துட்டு 20 கொஷின்ஸ் வந்துட்டு 200 கொஷின்ஸ், 200 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. குரூப் 2 வந்துட்டு விரிந்துரைக்கும் வகை. குரூப் 2Aவில் வந்துட்டு தாள் 2ல் வந்துட்டு கணினி பேஸ்டு டெஸ்ட்டு, தாள் 1 வந்துட்டு விரிந்துரைக்கும் வகை.